Happy New Year 2025 to all Vedic Astro subscribers. Happy New Year. 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள், ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த 2025 ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும், அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. இந்த வருஷம் ஆரம்பம் 1/1/2025 அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் வக்ரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வையில், தனுசு ராசியில் சூரியன் இருக்கார், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும். இந்த 2025 ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 கிரக பெயர்ச்சிகள் இன்ஃபேக்ட் 4ன்னு கூட சொல்லலாம். 4 கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரக பெயர்ச்சி மார்ச் 29, 2025 அன்று சனி பெயர்ச்சி. சனி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா மே 14 இந்த வருஷத்தில் 3 கிரக பயிற்சிகள், அதுவும் பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு சனி பயிற்சி மார்ச் 29, ரெண்டாவது குரு பயிற்சி மே 14, 2025 இரவு 8 மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி. 18 மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 19 விடியற்காலை 2:52 அதாவது மே 18 ராத்திரி 19 விடியற்காலை 2:52 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அதே சமயம் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான 3 கிரக பயிற்சிகள். இதை தவிர குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் 19 அன்னைக்கு. அதிசார பயிற்சின்னா கடகராசிக்கு, அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார். அதாவது செவ்வாய் பகவான் கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்க போகிறாரு. வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் மறுபடியும் கடகராசி, அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த செவ்வாய் பகவான் கடகராசின்னு சொன்னேன், கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார். சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். சனி பார்வை கிடையாது, ஆனால் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். குறிப்பாக அதாவது காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி, மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் இந்த வருஷம் குரு 2-3 கிரக பயிற்சிகள், அதாவது மிதுனத்துக்கு போகிறாரு, மிதுனத்திலேருந்து கடகம், கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்ரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு. செவ்வாய் இந்த வருஷம் கடகராசியில் தன் பயணத்தை துவக்கிறார். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி மார்ச் 29 நடக்கிறதுன்னு சொன்ன அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, மார்ச் 29 பங்குனி மாதம், அந்த சமயத்தில் சூரியன் மீனராசியில் இருப்பார், ராகு அங்கே இருக்கார். அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு, சுக்கிரனும் உச்ச பலத்தை அடைகிறார். அதாவது கிட்டத்தட்ட 5-6 கிரகங்களின், அதாவது ராகு, சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், இதை தவிர கூட சனி பகவான்
சனி பகவான் 6 கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில் நடக்க போகிறது. அந்த 6 கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு. அந்த சமயத்தில் குரு ரிஷபராசியில் இருக்கார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் தான் நம்மளை காப்பாற்ற போகிறது. மற்ற கிரகங்களின் சேர்க்கை அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த நாட்களில், அதாவது மார்ச் 29 முந்தின ஒரு வாரம், பிந்தின ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால் அப்படின்னா, மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். இது இந்தியாவுக்குள்ளே நடக்குமான்னு கேட்டால் இல்லை, இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும். ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு, பாரத தேசத்திற்கு நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2025 குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறார். ஆனால் 2ஆம் இடத்துலையும், அதாவது காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்க போகிறாரு. இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு மறையிறாருன்னு கேட்கலாம், மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம். ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும். அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில், அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுக்கு பிறகு மே 19ஆம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ள, அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போட்ட மாதிரி, பின்னாடி ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி, இந்த 2 கிரகங்களுக்கு நடுவில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும், நவ கிரகங்களும் அந்த 2 கிரகங்கள், அதாவது 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் அந்த 2 கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால காலசர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது. இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து, பெரிய பதவி, அதாவது அவன் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உட்காந்து வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது. இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ பிறப்பும் இருக்குது. அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது. அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த 2025 அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் 70% இருக்குது. அதாவது 65 to 70% எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, சில ராசிக்காரா மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து சனி, குடும்ப சனி, வாக்கு சனின்னு சொல்லுவாங்க. வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கு தசம சனி, 10ஆம் வீட்டு சனி, கர்ம சனி. இதனால் என்ன பலன்னா, 10ல் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க. அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான். மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். ஒரு 4லேருந்து 6 மாதம்தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கும். நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க. இதெல்லாம் பொதுவான பலன் தான். உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் 75% இருக்கிறதுனால 2025ஆவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு யோகம்.
அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே 14ஆம் தேதி முதல் மே 14 குரு பெயர்ச்சி, மே 19 ராகுகேது பெயர்ச்சி. இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்போது எல்லா கிரகங்களும் இந்த ராகுகேதுக்குள்ளே அடக்கிறதுனால மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லதே நடக்க போகிறது. அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமாக சார்னா அப்படி கிடையாது. மார்ச் மாதம் சனி பயிற்சி உங்களுக்கு விரைய சனி ஆரம்பம், பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமும் மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனாவசிய செலவுகள், ஏன்னா குரு வந்து சனியின் பார்வையில் இருப்பார், குரு சனி பார்வையில் இருப்பார். அதனால் குருவுடைய சுபத்தன்மை கிடக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, விரையாதிபதி, உங்கள் விரையாதிபதி 2ஆம் இடத்துல எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல அவர் கெட்டு போயிருக்காரு. எதிரி வீட்டில் உட்காந்தா பவர் இல்லாமல் இருப்பார், ஆனால் பார்வை பலம் நல்லாயிருக்கும். ஆனால் சனியின் பார்வையில் வர்றதுனால அந்த குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். குடும்பத்தில் சுப விஷயங்களை திடீர்னு நடத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். ஆனால் குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குருவின் பார்வை பலம், குரு எங்கெல்லாம் பார்க்க போகிறாருன்னா 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் மேஷராசியில் பிறந்தவாளுக்கு திருமண யோகம் கைகூடும், குருபலம் வந்திருக்குன்னு சொல்லுவாள். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இதனால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய தந்தையின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் தந்தை ரிட்டையர் ஆகிருப்பார், பணம் வராமல் இருக்குது, ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து பணம் கொடுக்கல, இல்லை வந்து கம்பெனியில் பணம் கொடுக்கலன்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 2025ங்கிறது வந்து மேஷராசிக்கு பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பதவியையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு இன்னும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான பலன்கள் ஏற்படும். உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார் புதனுடைய வீட்டுக்கு. இந்த புதன் குருவுக்கு சம பலம் உள்ளவர். அறிவுபூர்வமாக செயல்படணும். இமோஷனலாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வராது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படும். கடன் சார்ந்த பண உதவிகள், நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா விரயத்துக்கு சனி வராரு. சனி விரயஸ்தானத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலையும் உங்களை ஈடுபடுத்துவார். அதனால் நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா நல்லது. கடன் அடைக்க மாட்டேன், மேலும் மேலும் கடன் வாங்குவேன் அப்படின்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா நல்லது. வேலை விஷயமா வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ வேலை விஷயமாக நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தில் நல்லதை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு சுப செலவு ஏற்படுத்தும். நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன் சார், எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போக மாட்டேன், நான் ஊரில் தான் இருப்பேன், சொந்த ஊரில் தான் இருப்பேன், அப்பா அம்மா கூட ஒரே வீட்டில் இருப்பேன் அப்படின்னா குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம், வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் வெற்றி அடையக்கூடிய நேரம், அவருடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதே சமயம் குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதன் மூலமாக தொழில் வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. இது மேலும் மேலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி கிடைப்பதற்கு, செல்வாக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாபாரிகள் சங்கத்திலேயோ இல்லை தொழிலதிபர்கள் சங்கத்திலேயோ நீங்கள் ஒரு பதவியை ஏற்படுத்திக்கிறதுக்கோ அந்த பதவியில் போய் அமர்ந்து அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2025ங்கிறது வந்து முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் மார்ச் டு ஏப்ரல், மார்ச் 29 டு மார்ச் ஏப்ரல் மே, இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு சில சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 7 மாதத்துக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய, பண பலத்தை தரக்கூடிய, செல்வாக்கை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய,
உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான பரிகாரங்கள், அதாவது மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியின் பாதிப்பு துவங்கி விட்டது இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரம் சனிக்கிழமை அன்று யாராவது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு, தயிர் சாத பொட்டலம் வாங்கி கொடுக்கணும். இல்லையா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டே இருக்கணும். வாரம் கொடுக்கணும், தினமும் கொடுக்கலாம், மாசாந்திரத்துக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் கொடுக்கலாம், சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனாவசியமான விரயங்கள், தூக்கமின்மை போன்ற சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தான் இந்த தயிர் சாத விநியோகம். இந்த தயிர் சாதத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒன்றா வீட்டுக்கு பக்கத்தில் கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு சிக்னலில் ஜங்ஷனில் போய் நின்றுட்டு பொட்டலத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு வாழை இலையில் தயிர் சாதத்தை ஒரு 4 கரண்டி போட்டு பேக் பண்ணி நூல் போட்டு கட்டிட்டு அதை கொண்டு போய் கொடுங்க. லூஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போட்டோம், அடுத்தவங்களுடைய வேலையும் கெடுக்காதீங்க. அன்னதானம் செய்வதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 100க்கு எவ்வளோ பர்சன்ட்னா 75% மேஷராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பல பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கும். உங்களுக்கு பல விஷயத்தில் பதவி, மரியாதை, தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், குடும்ப லாபம், குழந்தைகள் லாபம், குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுதல், வியாபாரத்தில் தனலாபம் அதிகரித்தல், உங்களுடைய வேலை விஷயத்தில் நன்மைகள் அதிகரித்தல், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல், இப்படி ஏகப்பட்ட லாபங்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். என்ன சார் நீங்கள் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் இந்த 2025 ரிஷபராசிக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார். குரு மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் தொழில் சிறக்கக்கூடிய நேரம், உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் இந்த வருடம் முழுவதும். அப்போ முதல் 5 மாதம் எப்படி சார் அப்படின்னா, முதல் 5 அதாவது மே மாதத்துலேருந்து குரு உங்களுக்கு வருஷம் முழுக்க சப்போர்ட்டிவாக இருப்பார். அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஜனவரியிலேருந்து சனி ராகு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏன்னா சனியும் சரி, இப்போ ராகுவும் சரி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. ராகு 11ஆம் இடத்துல இருக்கார், அந்த இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இதனால் மார்ச் டு மே உங்களுக்கு ராஜ யோகம் காத்துருக்கு. சாதாரண யோகம் இல்லை, அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்குண்டான யோகம், உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான யோகம், உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான யோகம், உங்களை பற்றி தவறாக பேசினவர்கள்லாம் உங்களை மரியாதை கொடுத்து நடத்தக்கூடிய யோகம், குழந்தைகளால் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம், குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவத்தை பாராட்டுகின்ற பாதுகாக்கின்ற யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படுகின்ற யோகம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால குடும்ப கௌரவத்தை பேணுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் மார்ச் மாதம் லாபஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, கேதுவின் பார்வையும் வருதுனால 6 கிரக சேர்க்கை இருக்குது. இந்த 6 கிரக சேர்க்கையில் உங்களுக்கு பெரிய பெரிய லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால மே மாதத்துலேருந்து உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதாவது மே மாதத்துக்குள்ளார நீங்கள் மாப்பிள்ளையோ இல்லை பெண்ணையோ பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா திருமணத்தை நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 60 வயசு ஆனவங்களுக்கு கூட இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் டைவர்ஸ் ஆனவங்க, இல்லை கணவன் மனைவி இழந்தவர்களுக்கு இந்த 25வது ஆண்டு மீண்டும் ஒரு வசந்தத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2023க்கு 24 பரவாயில்ல, 24க்கு 25 பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது.
10ஆம் இடத்துல சனி இருக்கார் வருஷ ஆரம்பத்தில். இந்த சனி 10ஆம் இடத்தை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளார ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுத்து விட்டு தான் போவார். ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து கோலோச்சக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அந்த லாபஸ்தானத்திலேருந்து ராகு 10ஆம் இடத்துக்கு வராரு மே மாதம். அது எங்களுக்கு கெடுதலை கொடுக்குமான்னா சனி லாபஸ்தானத்துக்கு வரதே ஒரு யோகம்தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராகுக்குன்னு தனி கேரக்டர் கிடையாது. ராகு யார் கூட சேர்றாரோ அவளோட கேரக்டர் கொடுப்பாரு, பிரதிபலிப்பார். அதே சமயம் ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு ராகுவும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ ராகு வந்து சனியோட வீட்டுக்கு போகும்பொழுது சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். பதவியின் மூலமாக, வேலையின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக, சுய தொழில் மூலமாக உங்களுக்கு பதவியை கொடுத்து உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து பெரிய வளர்ச்சியை தருவார். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகளின் தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டி திருத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் திருத்திக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷம் கழித்து இதனுடைய தண்டனையை பெருசாக அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகள் என்னதான் லாப சனியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே தான் வெற்றி வாகை சூட முடியும். உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் உங்களை பதவி தேடி வரக்கூடிய நேரம். உங்களை வந்து எம்எஸ்எம்இ கவுன்சிலில் ஒரு பொறுப்புள்ள பொசிஷனில் இன்டெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வேலை பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ஏஜிஎம் போஸ்ட் கிடைக்கும், ஜிஎம் போஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற ஆண்டாக இருக்கும், மரியாதைகள் கூடுகின்ற ஆண்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் குரு சாதகமாக தான் இருக்கார். குரு வக்ரகதியில் இருந்தாலும் நல்லது தான், நேர்கதியில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால குரு சாதகமாக செயல்படுவார். செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் குரு நடுவில் வந்து ஒரு அக்டோபர் நவம்பரில் அதிசாரமாக கடகராசிக்கும் போயிட்டு வராரு, உச்சஸ்தானத்துக்கும் போயிட்டு வராரு. 8ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. ஆனால் 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம். அதனால் உங்களுக்கு குரு இந்த வருடம் முழுவதும் நன்மையை மட்டுமே, வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வகையில் இருக்கிறனால இந்த வருடத்திற்குண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா குரு வழிபாடு செய்யுங்க, சிவ வழிபாடு செய்யுங்க, அம்பாளை தியானித்து வழிபட்டு வாருங்கள். அம்பாளை வழிபடும் போது, ஏன்னா சிவனுக்கு எப்படின்னா சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி அம்பாளை வழிபடணும், அம்பாளை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவனை வழிபடணும். இவா 2 பேர்த்தையும் சேர்த்து சிவசக்தி ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதை சொல்லியும் வழிபட்டு வரலாம். இதை சொல்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுதல், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு. எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும், வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் 100க்கு எத்தனை சதவிகிதம் ரிஷபராசிக்குன்னு கேட்டால் 80%, 80% தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இடமாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் எங்களுக்கு இப்படி திடீர்னு சட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு, தசமஸ்தானத்திற்கு, கர்மஸ்தானத்திற்கு சனி வராரு. பாக்கிய சனியாக இருந்த வரைக்கும் உங்களுக்கு பதவியை கொடுத்தாரு, செல்வாக்கை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு, வளர்ச்சியை கொடுத்தாரு, ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, உங்களுக்கு மரியாதையை கொடுத்தாரு. ஆனால் இப்போ சனி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போவும் நீங்கள் ஃபாரின் போவீங்க. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். இந்த சனியின் பார்வை பலத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாக சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டுட்டு மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சார் எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க, எங்கள் வேலைக்கு போயிடுத்துனா நான் இஎம்ஐ கட்டின்னு இருக்கேன், எனக்கு கிரெடிட் கார்டு பில்லு அவுட்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கே அப்படின்னா
அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சனியின் பார்வை விரயஸ்தானத்தை பார்க்க போகிறாரு மார்ச் 29லேருந்து. இதனால் என்ன பலன்னா உங்களுக்கு தூக்கம் கெடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஒன்றா தூக்கத்தை கெடுத்துப்பீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கும், அல்லது நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போகிறதுக்கோ இல்லை ஒன்றுமே இல்லையா உங்கள் வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டில் போய் தங்குவீங்க. டெம்பரவரியாக ஒரு ஒன்றா உங்கள் கசின் வீட்லேயோ உங்கள் மாமா வீட்லேயோ அத்தை வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ போயிட்டு தங்குவீங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு டெம்பரவரியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. உங்கள் ராசிக்குள்ளே குரு மே மாதம் வராரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அடுத்தவங்க உங்கள் பேச்சை கேட்டு நல்லது நடத்திப்பாங்க. உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, இல்லை ராசியில் குரு வந்திருக்காரு. ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். காராகிரக வாசம்னா உடனே சில பேர் என்ன பயந்துக்கிறாங்க, ஜெயில் வாசம், ஜெயிலில் போட்டுருவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணினா தானே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தப்பே பண்ணலை, ஆனாலுமே உங்களை 4 செவுத்துக்குள்ளே அடைச்சி வச்சு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு லாக் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே இரு, ரூம்குள்ளே இரு, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இன்ஃபெக்ஷனில் இருக்க, நீ ஒரு 3 மாதத்துக்கு வெளியில் வரக்கூடாது, இல்லை 2 மாதத்துக்கு வெளியில் வரக்கூடாது, ஒரு 45 நாளைக்கு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சில அனுபவங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். எப்படிப்பட்ட அனுபவங்கள்னால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ராகு கேதுக்குள்ள, அதாவது கேது ராகுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கும் பொழுது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எல்லா ராசிக்குமே காலசர்ப்ப யோகம் இருக்குது. 12 ராசிக்கும் காலசர்ப்ப யோகம் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்திற்கு கேது, 9ஆம் இடத்திற்கு ராகுங்கிறதுனால பாக்கிய ராகு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். வேலை விஷயமாக புதிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் ஒரே கம்பெனியில் இருக்கேன், 12 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன், எனக்கு வளர்ச்சி இல்லை, ப்ரமோஷன் இல்லை, வருமானம் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த ராகு கேது கிரகங்களுக்குள்ள மற்ற கிரகங்கள் அடைபடும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 29லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்ச் கடைசியில், மார்ச் 29 கூட இல்லை, மே மாதம் 19லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு 15 நாளுக்குள்ளார இந்த கிரகங்களின் அடக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சமயத்தில் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் வெளியில் போகும்போது ஜாகிரதையாக போகணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைனில் போயிட்டு சில குழந்தைகள்லாம் மாட்டின்டா, மெடிக்கல் சீட் படிக்கிற குழந்தைகள்லாம் உக்ரைனில் மாட்டின்டா. இப்போ நம்ம பாரத தேசத்தோட கொடியை காமிச்சு தான் வெளியில் தப்பிச்சு வந்ததாக நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது அந்த நிகழ்வு மீண்டும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உக்ரைனில் இல்லை, வேறு ஏதோ ஒரு நாட்டில், வடமேற்கு நாட்டில் பாரத தேசத்துக்கு உண்டான மாணவர்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, மறுபடியும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த செவ்வாயும் குருவும் உங்கள் ராசியில் விளையாட போகிறாங்க. செவ்வாய் 2ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கும் மாறி மாறி வக்கரகதியில் வருவார். குரு உங்கள் ராசிக்குள்ளே வராரு, அதிசாரமாக அடுத்த கடகத்துக்கு போவார், உச்சஸ்தானத்துக்கு வராரு, மறுபடியும் பின்னோக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு, மறுபடியும் உச்சஸ்தானத்துக்கு போவார். இந்த ஆட்டம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் திடீர் வருமானத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதிர்ஷ்டம்னா புதையல் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். குதிரை ரேஸில் பணம் கட்டி அதில் ஃபஸ்ட்டு குதிரை நீங்கள் கட்டுற குதிரையாக வந்ததுன்னா, அதுவும் ஜாக்பாட் அடித்தா எப்படி, அது மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த திடீர்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த 2025ங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் 10ல் சனி, ஜென்ம குரு இது ரெண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். படிப்பு விஷயத்தில், படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா ராசியிலேருந்து குரு 9ஆம் பார்வையாக தந்தை ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு.
பித்ருஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ இந்த ஆண்டுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும், பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பூமியின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும், இல்லாட்டி பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளை தியானித்து வாருங்கள். அதுவும் குறிப்பாக எந்த பெருமாள் அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கும். அதாவது பரந்தாமன் வந்து ஆதி மூலமேன்ட்டு ஒரு யானை கத்தின ஒன்று அடித்து கட்டின்னு வருவாராம். அது மாதிரி உங்களுக்கு ஓடி வரத்துக்கு அந்த பரந்தாமன் தயாராக இருக்கார். அந்த பரந்தாமனை அந்த பெருமாளை தியானித்து வாருங்கள். வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சங்கடங்கள் விலகி, உங்களுடைய கஷ்டங்கள் விலகி, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். இருப்பினும் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான டோட்டல் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நல்லதை காட்டிலும் சங்கடங்களும் சேர்த்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பேணினால் உங்களுக்கு வேலை விஷயம் பிரச்சனை வரும். வேலை விஷயம் நல்லா இருந்தால் ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 165% தான் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. இதற்கு நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. அனைத்து யோகத்தையும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுத்து ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் எதிரிகளின் தொல்லையையும் விலக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விமோச்சனம் தரும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகிறது. விமோச்சனம்னா எப்படிப்பட்ட விமோச்சனம்? அஷ்டமசனியின் விமோச்சனம். அஷ்டமசனியின் பாதிப்பு விலகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொந்தமாக தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் துவங்கணும், வேலைக்கு ட்ரை பண்ணணும், வேலைக்கு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வேலையில் அரசாங்க வேலையில் அமரணும் அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த 2025 ஜனவரி முதலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சனி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாக்கிய சனியாக இருக்கார். அந்த பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு சனி சேர்க்கை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். அந்த 2 மாதங்களிலும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் அடைபடும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒரு 20 நாளைக்கு இருப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக காலசர்ப்ப யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு திடீர் உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களை உயர்த்தி பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்திலேருந்து மறுபடியும் ராசிக்குள்ளே வராரு, மறுபடியும் விரயஸ்தானத்துக்குள்ளே போக போகிறாரு. அதாவது குரு வந்து இந்த வருஷம் 3 ராசிக்குள்ளே ரிஷபம், மிதுனம், கடகம், மறுபடியும் மிதுனம் இப்படி ட்ராவல் பண்ண போகிறாரு. இது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, பூர்வீக சொத்தை விற்று பூர்வீக சொத்து பங்காளிகிட்டேருந்து உங்களுக்கு பங்கு வந்து அதை விற்று சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2025 வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிரந்தர வேலையின்மை, வேலையில் பிரச்சனை, வேலையில் செஞ்ச வேலைக்கு மரியாதை இல்லாமல் உங்களை வந்து நாடு கடத்துறதுக்கு, உங்களை வந்து கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்புறது, இப்படி ஏகப்பட்ட அவமானங்களை சந்தித்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அனைத்து விதமான சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களை மதித்து எல்லோரும் பேசுவார்கள். உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு புதிய வேலையில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் சார், நீங்கள் வாங்க சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், எங்கள் கம்பெனியை மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. அதாவது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிசார பயிற்சியாக விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது திருமண யோகம் கைகூடும். அதாவது இந்த வருஷ கடைசியில் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும்.
புதிய வியாபார துவக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் செல்வாக்கை அடைவார்கள். உங்களால் உங்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பார்வை விட்டு மற்ற கிரகங்கள் விலகினாலே எல்லாருமே நல்லது தான் பண்ணுவாங்க. அதனால் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரும்போது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடும். சில பேர் உடனே இந்த ராசி பலன் வந்து 2025 தான் நடக்க போகிறதுன்னு சொன்னால், சார் இது எங்களுக்கு நடக்கவே இல்லை சாருங்கிறாங்க. என்ன ஒரு குழந்தைத்தனமாக திங்க் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் நடக்க போகிறது இப்போ நம்ம சொல்கிறோம், ஆனால் எனக்கு அடுத்த வருஷம் நடக்கலைன்னு இப்போவே சொல்லிடுறாங்க. மக்கள் யோசிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு அடுத்த வருடம் நன்மைகள் ஏற்படும். இந்த வருஷமே வந்து 2024 நவம்பர் டிசம்பர்லேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன வெற்றி அடைய போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்னென்ன சாதனை செய்ய போகிறீங்க 2025ங்கிறத பிளான் பண்ணி செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லைங்க, விவசாய நண்பர்கள், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சித்தாள் வேலை பண்ணுறவங்க, மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த எந்த தொழில் பண்ணுறவாளுக்கும் இந்த வருஷம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு ரியல் எஸ்டேட் திண்டிவனமோ எங்கேருந்தோ கால் பண்ணுவார், சார் நான் லேண்டு வாங்கி போட்டுட்டேன் விற்கவே முடியலன்னு. விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் விற்று பணம் சேர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு பூமி லாபம், பூமியினால் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு தண்ணீர் அபரிமிதமாக கிடைத்து அதன் மூலமாக மகசூலை அதிகப்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ எல்லாமே வளர்ச்சிக்கு உண்டான நேரம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாகி இருக்கார் வருஷ ஆரம்பத்தில். அதாவது இந்த வருஷ ஆரம்பத்திலேயே செவ்வாய் வந்து கடகராசியில் நீச்சமாகி இருக்கார். ஆனால் நீச்சமாகி இருந்தாலும் வருஷ ஆரம்பத்திலே சந்திரன் மகர ராசியிலேருந்து செவ்வாயை பார்க்கறதுனால, செவ்வாய் நீச்சபங்கம் அடைகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான விஷயம் மட்டும் இல்லைங்க, தொழில்துறையினர் வளர்ச்சி அடைவார்கள். தொழில்துறையினருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, புதிய ஒப்பந்தங்களை தருவதற்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் புதிய அந்த சட்ட திட்டங்களை மாற்றி புதிய வாய்ப்புகள், அதாவது புதுசாக ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த ரூல்ஸ் வந்து இந்த தொழில்துறையினருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் யாருக்கு நல்ல வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு சார்ந்தவர்கள், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதே சமயம் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தங்கநகை வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் தங்கத்தில் நிறையா முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்தே, இந்த வருஷம் ஜனவரி 1, 2025 டிசம்பர் 31, 2025 வரைக்கும், ஏன் ஜனவரி 1, 2026 வரைக்கும் நீங்கள் தினமும் துர்கா சப்தஸ்லோகியை 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி பாதிப்பு உங்களுக்கு லாபகரமானதாக மாற்றக்கூடிய வகையில் லாபத்தை பெருக்குவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் துர்கா சப்தஸ்லோகி. இதை சொல்லிட்டு வாங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். உங்களுக்கு பாக்கியங்கள் வந்தடையும், பாக்கியங்கள் வளர்ச்சி அடையும், சந்தோஷம் அடையும், சந்தோஷம் இரட்டிப்பாகும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பர்சன்டேஜ், கடகராசிக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளவு, எங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளவு நல்லது நடக்கும்னு நீங்கள் கேட்பீங்கள்ல, அதுக்கு உண்டான பதில் தான் இது. இந்த வருஷம் 100%க்கு நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடந்தப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 60% கொடுக்கறதே பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 2025ங்கிறது வந்து கடகராசிக்கு 60லேருந்து 80% நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த 80% கூட குரு வந்து விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஒரு 6 மாதம் வந்து விரயஸ்தானத்தில் இருப்பார். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் இந்த 80%, இல்லாட்டினா 85 கூட கொடுக்கலாம். ஆனால் 2025
இந்த கடகராசி நண்பர்களுக்கு 80% நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக அமையும். அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் குரு இருக்கார் வருஷ ஆரம்பத்தில். அதே சமயம் அஷ்டம சனி பாதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது சனி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் குடும்பத்தில் வேண்டத்தகாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு, எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிரிகள் குடும்பத்தை பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். குரு பகவானின் ஆற்றல் காரணமாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரிசல்ட் வெற்றி அடைவீர்கள். லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால் லாப குரு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஜனவரி மாதம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷ பிறப்புங்கிறது 5ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறார் ராசிநாதன். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அவருக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மார்கழி மாதத்தில் சூரியன் கொஞ்சம் தள்ளி இருப்பார். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சூரியன் வில் பி ஹை, ஜாஸ்தி இருக்கும். அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் வரக்கூடிய காலங்களில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் உங்களுடைய செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா, குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் என்னதான் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. குலதெய்வத்தின் அருள் காரணமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 7ஆம் இடத்துல இருக்கிற சனி 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதனால் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் தொழில் உங்கள் பதவி மாறுமான்னு கேட்டால் பதவியில் மாற்றம் இருக்காதுங்க. உங்களுடைய பதவி நிதர்சனமாக நிற்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் போய் வேலை சேரக்கூடிய இடத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. அதனால் யாருடைய வம்புக்கும் போகாதீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசிடாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தப்பான நபர்களின் தொடர்பின் காலமாக குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் படிப்பில் கெட்டு போக மாட்டாங்க. படிப்பு அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பார்வையில் குரு இருக்கக்கூடிய நாட்களான ஒரு 1.5 மாதம், மார்ச் 29 மே மாதம் 14ஆம் தேதி வரை அந்த ஒரு 1.5 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதன் பிறகு குரு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். நீங்கள் மே மாதம் ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கறத விட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனியின் 10ஆம் பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும். அதாவது கடைசி நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுற மாதிரி கடைசி நேரத்தில் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முயற்சி திருவினையாக்கும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் நேரம் இது. வியாபாரத்தில் லாபத்திற்கு குறைவு இருக்காது, ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வேலை பளு காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வியாபாரத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். விரயஸ்தானாதிபதி இந்த வருஷம் ஆரம்பத்தில் சந்திரன் 6ஆம் இடத்துலேருந்து பயணத்தை துவக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனுக்கு கட்டி மாளாதுங்க. நீங்கள் கடன் வாங்கி கடன் கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது. உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுக்க இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த
பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மே மாதம் வரை குரு பார்வை அமோகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் மே மாதத்திற்கு பிறகு பூமியின் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிலத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரும். ஒன்றுமே இல்லை, பொட்டல்காடாக இருந்தால் கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு வருட ஆரம்பத்தில் சனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் குரு சாதகமாக செயல்படுவார். குடும்ப தேவைகளுக்கு பண உதவியை செய்யக்கூடிய வகையில் இருக்கார். வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள். அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு மேலே தான் பதவி கிடைக்கிறதுக்கு, உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது சிம்ம ராசிக்கு குடும்பத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகளையும் பணப்புழக்கத்தை குறைபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்ப வழிபாடு, குடும்ப குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சம்மோகன கோபாலன் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு சம்மோகன கோபாலன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கிருஷ்ணருடைய ஒரு, அதாவது கிருஷ்ணர் ராதை ஐக்கிய சூக்தம், ஐக்கிய ஸ்வரூபம் இருக்குது. அந்த ஐக்கிய ஸ்வரூபத்தை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அந்த சம்மோகன கோபாலன் மந்திரத்தை கிருஷ்ணம் கமலபத்ராட்சம்னு இதை எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையோ அந்த குடும்பம்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது நல்லது. அதை சொல்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கும், ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது, அதை சொல்வதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பும் அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாலட்சுமி வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்கள், வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை என்றைக்கு பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 7:45லேருந்து 8:15க்குள்ளார பண்ணுங்கள். உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மகாலட்சுமி ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2024 நல்ல பலன்கள் இருந்தது. 25 காட்டிலும் 24 நல்லா இருந்தது. ஆனால் 24ங்கிறத விட 23 சூப்பராக இருந்தது. 25வது வருடத்தில் உங்களுக்கு சனி ஓரளவுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் குரு உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் 100%க்கு எத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 75% சிம்மராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனைகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனாலுமே சின்ன சின்ன சங்கடங்கள், அதுவும் குறிப்பாக யார் கூடன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு, உங்களுடைய சக பணியாளர்கள், படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கூட படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட சண்டை வம்புக்கு இழுக்கிறது, சண்டையை பிடிச்சிட்டு வீட்டில் அழறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளம் பிராயத்தினர், அதாவது இந்த டீன்ஸில் இருக்கிறவங்க, ஏர்லி 20s இருக்கிறவங்களாம் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஏன் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துக்கு சனி வரதுனால உங்களுக்கு தவறான நட்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் பேரில் யாராவது நல்லது சொன்னால் அவங்கள நீங்கள் எதிரியாக பார்ப்பீங்க. உங்களை நீ இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, அவங்ககிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோ, இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது. என்றைக்குமே நல்லது சொல்கிறவங்கள பிடிக்காது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் பகைமை பாராட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் வரும். இதில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்தம சனி, 7ஆம் இடத்துக்கு சனி வராரு இந்த வருஷம் மார்ச் மாதம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் 50லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும் பொழுது சப்தமஸ்தானத்துக்கு சனி வராரு. 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய இடுப்பு பகுதி, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கிட்டாகி கீழே விழுறதுக்கு, வண்டியில் போகும்போது, அதுவும் இந்த 60 வயசில் இருக்கிறவங்கலாம் வண்டியில் போகும்பொழுது நீங்கள் ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க.
ஆனால் எவனாவது ஒருத்தன் வந்து உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வருடம்ங்கிறது வந்து உங்களுக்கு சற்று, அதாவது ஒரு நெருப்பாற்றலை கடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எங்களுக்கு இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னா, பயமுறுத்தலைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. நான் நேர்மையாக இருக்க மாட்டேன், நான் தப்பு பண்ண தயங்க மாட்டேன், உங்களுக்கு தசாபுக்தி சரியில்லை, உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு தசை நடக்கிறது அப்படின்னா தப்பான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க அட்வைஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு பாருங்கண்ணே, உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் வந்து வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தால் அவங்க அந்த நபர்கள் சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போகாது என்னப்பா, இன்றைக்கி வந்து ஆஃபீஸை கட்டடிச்சுட்டு ஒரு சினிமா போகலாம் அப்படிம்பாங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி போகும்பொழுது உங்கள் ஆஃபீஸில் ஒரு செக்கிங் வருவாங்க, உங்கள் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, உங்களை பற்றின தப்பான ரிப்போர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பை கட் பண்ணிவிட்டு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது பார்க்குக்கு போகிறதுக்கோ இல்லை தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. யாராக இருந்தாலும் சந்தேகப்படுங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற, உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்க நடங்க. உங்களுக்கு வெல்விஷர்னு யாராவது இருப்பாங்கல்ல, உங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் ஒன்றா தாய் மாமன் இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஒன்று விட்ட உறவினர்கள், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் உங்கள் பாஸாக இருக்கிறவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீ தப்பு பண்ணுறான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க. நீ தப்பு பண்ணுறப்பா, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னா தே ஆர் ரெடி டு கரெக்ட் யூ. உங்களை திருத்துறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான அட்வைஸே. இதில் வந்து குரு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ல் குரு பதவி மாற்றம், 10ல் சனி பதவி நாசம். உங்களுக்கு பதவி நாசம் கிடையாது, பதவி மாற்றம் கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுக்கு அந்த 4ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்க போகிறாரு மே மாதத்துக்கு மேலே. அதனால் உங்களுக்கு நல்ல சொல்லி கேட்டால் நல்லது. இல்லை நான் பேச்சை கேட்க மாட்டேன், உங்களுடைய தாயார் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் நல்லது. இல்லை என்னோடய நண்பர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்கள் உங்கள் தாயாரை பற்றியோ உங்கள் அம்மாவை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ தப்பாக பேசுகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நட்பை கட் பண்ணி தூக்கி எறிகிறதுக்கு தயங்கக்கூடாது. எப்படி நம்ம உடம்புல வந்து ஒரு சதை வளருது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முதல்ல மருந்து கொடுத்து பார்ப்பாங்க, அது க்யூர் ஆகலையா அதை கத்தியை வச்சு அறுத்து தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருந்ததுன்னா கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அந்த மாதிரி தவறான நபர்களை, அந்த மாதிரி தவறான அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சுகம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. வியாதி சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சு அதுக்குண்டான கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீடு வாங்கிறது, சொந்த வீட்டில் குடி போகிறது, சொந்த வீடு வாங்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ணுறது, வீட்டில் மேலே மாடி எடுத்து கட்டுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. ஏன்னா இப்போ வரும், இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க. உங்களுக்கு வரன் அமையக்கூடிய நேரம் இது. ஏன்னா குரு வந்து தசமஸ்தானத்துக்கு போயிட்டு 6ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை. அதாவது உங்களுக்கு சுப செலவு ஏற்படணும். ஆமாம், ஆனால் இப்பொழுது பண்ணினீங்கன்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுத்தால், குடும்பத்தில் அப்பா அம்மா எடுத்தால் கூட என் பேரை சொல்லியே என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், தைரியமாக சொல்லுங்கள், அவர் தான் வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு புரிய வைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தள்ளி போனாலும் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா இப்போ திருமணம் பண்ணினீங்கன்னா பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக வருவரின் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு
குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம், வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த வாய்ப்பு தள்ளி போகுமே தவிர இந்த வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஃபாரினில் இருக்கிறவங்களே மீண்டும் தாயகம் திரும்பக்கூடிய யோகமும் ஏற்படும். வயது முதிர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தை பேண வேண்டிய வருடமாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் விநாயகருக்கு ஒரு 12 தோற்பீகரணம் போடணுங்க. பெண்கள் தோற்பீகரணம் போடக்கூடாது. இதை பற்றி நிறையா தடவை சொல்லிவிட்டு ஆனாலும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களின் ஆரோக்கியம் கெடுவதற்கு இந்த தோற்பீகரணம் காரணமாகிவிடும். ஏன்னா யூட்ரஸ் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் தோற்பீகரணம் போடக்கூடாது. ஆண்கள் 12 தோற்பீகரணம் மினிமம். அதுக்கு மேலே போட்டால், அதுக்கு மேலே நீங்கள் தோற்பீகரணம் போட்டிங்கன்னா, தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இந்த 2 காதுகளையும் இப்படி பிடிச்சி தோற்பீகரணம் போடும்பொழுது 2 பக்க பிரெயின், ரைட் பிரெயின், அதாவது அனலிட்டிக்கல் பிரெயின் அண்ட் கிரியேட்டிவ் பிரெயின் ரெண்டுமே ஒர்க் பண்ணும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்வது மட்டுமே இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரமாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமைவதன் மூலமாக இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ், எவ்வளவு பர்சன்டேஜ் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்க. உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பொய் சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு உண்மையை சொல்லாதீங்க, பொய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பொய் சொன்னால் நீங்கள் ஏமாந்து போகிறது மட்டும் இல்லாமல் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தவறை திருத்துவதற்கு யாரும் உங்ககிட்ட இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பெத்த அப்பா அம்மா சொன்னால் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நண்பர்கள் தான் நல்லவன், என் ஃப்ரெண்டு தான் நண்பன், என் நண்பன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் ஒன்றும் கிழிக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம சொல்லுவோம் நண்பன் தான் எல்லாருமே இருப்பான்னு. இந்த காலத்தில் யாரையும் நண்பனாக ஏற்றுக்கிற தகுதி யாருக்கும் கிடையாது. நல்ல நண்பனாக இருந்தால் உங்களுக்காக உயிர் துறக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் உங்கள் உயிர் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான். அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் 100க்கு 65% மட்டுமே நன்றாக இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். தினமும் தோற்பீகரணம் போடுங்கள். பெண்கள், இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தோற்பீகரணம் போட முடியாட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தினமும் விநாயகருக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுங்கள். அதாவது பஞ்சாங்கன்னா முட்டி, கை, காலெல்லாம் தான் படணும், தலை படணும். மார்பகங்கள் தரையில் படக்கூடாது. பெண்களுடைய உடல் அந்த மாதிரி இருக்குது. அதை பண்ணிட்டு வாங்க. விநாயகருடைய அருள் கிடைப்பதன் மூலமாக இந்த 65%ங்கிறத 70-75% உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நன்றாக இருப்பதற்கு விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார், துணை புரிவார். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷ ஆரம்பத்தில் சனி 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்து ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சறுக்கல்களும் இல்லாத ஆண்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத சந்தோஷத்தை இந்த ஆண்டு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிகமான பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இந்த வருஷம் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களிடம் ஒரு புது பொலிவு தெரியக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இது நாள் வரைக்கும் பழைய ட்ரெஸ் போட்டுப்பீங்க, பிஞ்ச செருப்பு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு அயன் பண்ணாத பேண்ட்டு போடுவீங்க, அயன் பண்ணாத ஷர்ட் போடுவீங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறதுக்கே ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கும். யாராவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா எதிர்பாலினத்தவர்களே உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஏன் நீங்கள் ஒரு 60 வயசு ஆள் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 60 வயசு ஆள் உங்களை திரும்பி பார்ப்பார். அந்தளவுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக இருப்பீங்க. இதில் அட்ராக்டிவ் மட்டும் கிடையாதுங்க, யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் செல்ஃப் இன் அ குட் வே. உங்களை வெளிப்படுத்துறதுல நீங்கள் புதுமையை வெளிப்படுத்துறதுனால எல்லோரும் பார்க்குறதுக்கே உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களிடம் அறிவுரையை பெறுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஏன் அப்படின்னா குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு.
ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. ஓடி போனவன்னா வீட்டை விட்டு ஓடி போனவன் கிடையாது, ஓடுறவனுக்கு 9ல் குரு. அதாவது வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு வேலை சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது, வியாபாரம் சிறக்கக்கூடிய வகையில் இருக்குது, உங்களுடைய சுய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் 6ஆம் இடத்துக்கு சனி வராரே, அது எதனால் அப்படின்னு கேட்டால், அதனால் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னா 200% உங்களுக்கு நல்லது நடக்கும். என்ன நல்லது நடக்கும்னா, கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்கி வீடு கட்டலாம், புதுசாக கடன் வாங்கி சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான கடனை ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நேரம் இது. இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் உயருகின்ற நேரம். இதில் என்ன பலன், பாசிட்டிவான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது இருக்கார், மே மாதம் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னு 60 வயசு ஆக போகிறதுனா ஆன்மீக க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கோயில்களை பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு கேது வரும்பொழுது 5ஆம் இடத்திற்கு ராகு வரக்கூடிய வகையில் வராரு. புதிய வியாபாரம் துவக்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறதுக்கோ இல்லை வேற்று மதத்தினர் வேற்று ஜாதியினரோடு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இதில் இன்னொரு நல்ல விஷயம், எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய நேரம். 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாலோ இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாலோ மன கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் மேல் படிப்பு செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. பாசிட்டிவான ரிசல்ட் தாங்க உங்களுக்கு இருக்குது. கடந்த ஒரு 7-8 வருஷமாக உங்களுக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை. அஃப்கோர்ஸ் 2023லேருந்து 25 வரைக்கும் சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பதவி கிடைச்சிது, புதிய பொறுப்புகள் கிடைச்சிது. வேலையை விட்டால் கூட யாராவது உங்களை தேடி வந்து வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு மரியாதையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்களாக சொந்தமாக வியாபாரம் பண்ணிங்கன்னா அதுக்கு கடன் உதவிகள் கிடைக்குமே தவிர அதில் லாபம் ஏற்படுமான்னு கேட்டால் பெருசாக லாபம் வராது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மீடியாக்கர் ஜாபில் இருக்கீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. அடுத்தவங்களை நக்கல் பேச்சு பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய மரியாதை உங்களுக்கு வளரணும் அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்கும். அது எதனால் வேணா இருக்கலாம். நீங்கள் ஏதாவது மேல் படிப்பு படிக்கணும், சார் நான் 60 வயசு ஆகிடுத்து, நான் படிக்க முடியாது, 70 வயசு ஆகிடுது, படிப்புக்கு வயசே கிடையாது, எப்போ வேணால் படிக்கலாம். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமி முதலீடு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி முதலீடு செய்வீங்க, அதுலேருந்து அறுவடை பண்ணுவீங்க, அதனால் அது மூலமாக வருமானம் வரும். தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் வரை குரு உச்சஸ்தானத்தில் இருப்பார். தசமஸ்தானத்தில் உங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வருகின்ற ஆண்டாக இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதே உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான். உங்களுக்கு வெற்றிகள் வளரக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா சித்தர் வழிபாடு செய்யுங்கள். திருவண்ணாமலையில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போயிட்டு சுற்றுங்க, பிரதட்சணம் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா எங்கேயாவது தனியாக இடம் இருந்ததுன்னா, தைரியம் இருந்ததுன்னா, அந்த தனிமையில் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு அடியில் உட்காருங்க.
உங்களுக்கு சித்தரின் அருள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகிறாரு. கண்டிப்பாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சித்தர் வழிபாடின் மூலமாக சித்தர் தரிசனம் கிடைக்கிறதுக்கு, ஏன் உங்களுடைய ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் இருந்ததுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பண்ணுவதன் மூலமாக குலதெய்வத்தையே நேரில் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த கலியுகத்திலையும் அது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த வருஷம் 2025ங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட வளர்ச்சியை தரும்னா 100க்கு 85 முதல் 90% வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளால் மேன்மை, உடன்பிறப்புகளால் சந்தோஷம், வியாபாரத்தால் வளர்ச்சி, தொழில் சிறக்கக்கூடிய நேரம். இது எல்லா நல்லதும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால சுபிக்ஷ மழை கொட்டக்கூடிய ஆண்டாக, பொழியக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வேலையே கிடைக்கல. ஆனால் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க. என்கிட்ட விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் சொல்வது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகளில் இருக்காங்க, நகர்ந்துட்டாங்க. இந்த வருஷம் அந்த நகர்வு இன்னும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2025 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 5ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் போக போகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் பெருத்த வளர்ச்சியை அடையக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். நீங்கள் தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் நீங்கள் தனி கொடுத்தனம் போவீங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மே மாதத்துக்கு மேலே தனி கொடுத்தனம் போவீங்க. குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். 5ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா 5ஆம் இடத்து சனி தத்துப்புத்திர யோகம்னு சொல்லுவாங்க. ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல சனி இருந்தால் தான் தத்துப்புத்திர யோகம். இந்த வருஷம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் குரு பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால, அதாவது எப்போ அப்படின்னு கேட்டோன்னா மே 14ஆம் தேதிக்கு மேலே குருவின் பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும், முயற்சிக்காக பிரயத்தனப்படணும். அதாவது 9ஆம் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வியாபார உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா முதல் 3 மாதம் சனி 4ஆம் இடத்தில் இருக்கார். உழைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. நீங்கள் நிறைய உழைப்பீர்கள், நிறையா உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் கேடு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சனியின் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் 2024 முழுவதுமே கடன் இருந்தது. 25 மார்ச் மாதத்துல வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்காது, இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். சகோதரர்களுக்குள்ள கருத்து மோதல் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்தால் நீங்கள் சண்டை போட்டுட்டு கோச்சுட்டு போகாமல் இருப்பேள். அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 19 முதல் நவம்பர் 11 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாள்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்பத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். குடும்பத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உடன் பிறந்த இளைய சகோதரர்களின் மூலமாக உங்களுக்கு எழுச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லுவாங்க, தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு.
இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இளம் வயது பிராயத்தினர், அதாவது நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கேன் இல்லை 40 வயசுக்குள்ளே இருக்கேன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படும். பதவி வந்துடுத்து, பண வருமானம் வந்துடுத்து, குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை வந்துடுத்து. அதுக்கப்புறம் என்ன, திருமணம் தான். திருமணம் நடந்துடுத்தா அடுத்தது குழந்தை பாக்கியம்தான். ஸோ இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 2015க்கு பிறகு இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கேட்கலாம், சார் 8ஆம் இடத்துல இருக்க 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு அப்படின்ட்டு. குரு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திடீர் பணவரவு ஏற்படும். லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். உங்களுக்குண்டான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டுங்கிறது விருச்சிக ராசிக்கு 100க்கு 80% நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய, குடும்பம் அமையக்கூடிய, பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. இதற்கு பரிகாரம் பிராயஷ்சித்தம் ஏதாவது இருக்குமா சார்? ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் கிருஷ்ணரை வழிபட வேண்டும். குழந்தை கிருஷ்ணரை வழிபட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது, உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுவது, இதெல்லாம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மந்தத்தன்மை, உழைப்புக்குண்டான ஊதியம் வராமல் இருக்கும். ஆனால் வருமானம் வேறு விதத்தில் வரும். நீங்கள் வியாபாரத்தில் மட்டும் வருமானம் வராது, மற்ற விதத்தில் வருமானம் வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிருஷ்ணர் வழிபாடு, அதுவும் குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டு வாருங்கள். நந்தகோபனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணும்பொழுது புருஷ சூக்த வழிபாடு தினமும் சொல்லி வாருங்கள். முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும், பித்ருதோஷம் இருந்ததுன்னா அந்த பித்ருதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புருஷ சூக்த பாராயணம், முன்னோர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும், அதாவது 2023லேருந்து 25 மார்ச் மாதம் வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அதாவது கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தை இன்னும் கொடுக்காமல் இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத வெற்றியை தர வேண்டிய சனி பகவான் இன்னும் தரலை. ஆனால் எதிரி 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயம் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் மே மாதம் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பெரிய தெளிவு ஏற்படும். யூ வில் பி லுக்கிங் ஃப்ரெஷ். அதாவது இந்த அன்று மலர்ந்த மலர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருப்பீங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்கள்கிட்ட ஒரு புது பொலிவு தெரியக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் அதே சமயம் மார்ச் மாதத்துலேருந்து சனி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. உங்களுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலாக ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6, 10, 1 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால, 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் முயற்சி எடுத்தால் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கடின உழைப்பு உண்டான ஆண்டாக இருக்கும். நீங்கள் உழைக்க வேண்டிய நேரம், யூல் பி ரன்னிங் லைக் ஹெல்லுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது பேய்த்தனமாக ஓட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேய்த்தனமான ஓட்டம் இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓடாமல் உக்காந்தீங்க, எனக்கு உடம்பு முடியல சார், என்னால் முடியல சார் அப்படின்னு உக்காந்தீங்கன்னா, வீட்டில் உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு என்ன தான் எனக்கு உடம்புல வியாதி இருந்தாலும் சரி, குறிப்பாக காலில் வியாதி வரும். அதாவது உங்களுக்கு இந்த பின்னங்கால் தொடைக்கு கீழ்ப்பகுதி, அதாவது காஃப் மசில், ஆட்டுச்சதைன்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் காஃப் மசில்னு சொல்லுவாங்க.
அந்த இடத்துல வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லை நரம்பு இழுத்து பிடிக்கிறது இல்லை ஏதாவது அடிபடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி நீங்கள் உழைத்தால் மட்டுமே தான் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா உழைத்தால் சனி பகவான் கொடுப்பாரு, உழைக்காமல் இருந்தால் ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் சப்தமஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால பதவி கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8-10 வருஷமாக உங்களுக்கு உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ சகோதரர்களுக்குள் உங்களுக்குள் மன ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய அட்வைசர்ஸ் உங்களுக்கு வெல்விஷர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வெல்விஷர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அந்த வெல்விஷர்ஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் நல்ல அறிவுரைகளை கொடுப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான், ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெற்றியின் மூலமாக வழக்குகளின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைத்து மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் சமூக அந்தஸ்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள், இந்த தனுசு ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிற காரணத்தினால இந்த வருஷம் முழுவதும் சனியும் குருவும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. 8ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அக்டோபர் முதல் நவம்பர் வரை உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் மட்டுமல்லாமல் சமபாலினத்தவர்களாலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிட்காயின் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அதில் வளர்ச்சி அடைவீங்க. ஷேர் ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு வருமானம் வரும். மொத்தத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது வந்து கடந்த 12 வருஷமாக, இன்னும் சொல்லப்போனால் 14 வருஷமாக உங்களுக்கு வர வேண்டிய சில மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்ததுன்னா மீண்டும் அந்த அவப்பெயரை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மே மாதம் சப்தமஸ்தானத்துக்கு குரு போகிறாரு. பொதுவாக குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலோ 7ஆம் இடத்துக்கு வந்தாலோ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாலோ உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா அந்த மாற்றம் சரியாவதற்கு மீண்டும் அதே இடத்துக்கு குரு திரும்பி வர வரைக்கும், ஒரு சைக்கிள் முடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ராசிக்குள்ளே வந்தார்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா 12 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த இடத்துக்கு குரு வந்தால் தான் சரி பண்ணுவார். இப்போ 7ஆம் இடத்துக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள், காதலர்கள், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவர்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டதுன்னா அதே நபர்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள். ஸோ அந்த 12 வருஷம் கழித்து மறுபடியும் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பண வருமானம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். முதலீடுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். பூமிக்காக முதலீடுகள் செய்வீர்கள். ஸோ தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் இருக்கும். அதற்காகவும் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு சனி பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் படித்து வாருங்கள். வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருடைய அழகையும் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தையும் விவரிக்கக்கூடிய காண்டம் எது அப்படின்னு கேட்டால் அந்த சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுந்தரன் மட்டுமே இருப்பான். சுந்தரன் மூலமாக, சுந்தரன்னா அழகன்னு பேர், அழகன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். யார் ஏற்படுத்தி கொடுப்பார்னா ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். பராக்கிரமத்தை கொடுப்பார். இந்த பராக்கிரமம் எப்படிப்பட்ட பர்சன்டேஜை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு 100க்கு 80லேருந்து 85% பராக்கிரமத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருட பரிகாரமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். மேலும் அந்த பர்சன்டேஜை
உயர்த்துவதற்குண்டான யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான். இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான். மகர ராசி, அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுங்கிறது விமோசனத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். விமோசனம்னா என்ன சார்? ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன ரிலீஃப்? உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து ரிலீஃப், கடனிலிருந்து ரிலீஃப், ஏமாற்றத்திலிருந்து ரிலீஃப், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப், எல்லாமே ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? இப்படி தான் எல்லா ராசிக்கும் எல்லா வருஷமும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி மார்ச் 29ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பலமிழக்கக்கூடிய இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் குருவின் வீடு, எதிரியோட வீடு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் மறையிறாருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சனி பாதிப்புகள், கடன் பிரச்சனை, நஷ்டங்கள், உங்களுக்கு பொருள் இழப்பு, உங்கள் வீட்டில் நாய் பூனை இல்லை ஏதாவது பெட் அனிமல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உயிரிழந்திருக்கும். அந்த உயிரிழப்புகளினால் ஏற்பட்ட மன வலிகள் விலகும். புதுசாக பெட் அனிமல்ஸ் சேர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய 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 சந்தோஷ செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் எடுத்த தொழிலில், எடுத்த வியாபாரத்தில் பெரிய லாபத்தை ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்குது. சனியும் உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நஷ்டம் ஏற்படுமான்னு கேட்டால் நஷ்டத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். நஷ்டத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஆண்டு. அதே சமயம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், வியாபாரிகளால் ஆதாயம் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி சார், 5ஆம் இடத்துல குரு இருந்தார், 3ஆம் இடத்துல சனி பார்வையில் இருக்காரு அப்படின்னு கேட்டால் அது ஒரு 2 மாதத்துக்கு தான். அதாவது மார்ச் 29லேருந்து மே 14 வரைக்கும் தான் சனி பார்வையில் குரு இருப்பார். அந்த பீரியட் மட்டும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் இல்லாத நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறமா குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக வாங்கின கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து போவார்கள். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற கேது இந்த வருஷம் 8ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அதனால் நீங்கள் வளரணும் அப்படின்னா சில இடத்துல நீங்கள் பட்டும் படாமலும் சட்டிலாக ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு, நான் வந்தமா வேலையை பார்த்தோமா, ஏதோ ஒரு படத்தில் சொன்னாங்க, வந்தமா இருக்கணும், சத்தம் இல்லாமல் வேலை பண்ணணும். அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் வேலை பண்ணிட்டு போங்க. நீங்கள் சத்தம் இல்லாமல் வேலை பண்ணுறதுனால உடனே என்ன நினச்சிப்பீங்க, நம்ம பண்ணுறது எதுவும் வெளியில் தெரியாதுன்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய இடத்துல சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு ராகு 2ஆம் இடத்துக்கு வராருன்னு பயப்படாதீங்க. 2ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது வரும்பொழுது கிரகங்களின் சேர்க்கை இந்த கிரகங்களுக்குள்ள, இந்த ராகு கேதுக்குள்ளே அடங்கிறதுனால காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி திடீர் தன யோகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த ஆண்டு ஒரு காரணியாக இருக்கும். இந்த ஆண்டுங்கிறது தான் சிம்பிளாக சொல்கிறேனே, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா யோகமான ஆண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி தரும் ஆண்டு, யோகத்தை தரும் ஆண்டு, சந்தோஷத்தை தரும் ஆண்டு, ஆரோக்கியத்தை தரும் ஆண்டு, நிம்மதியை தரும் ஆண்டு, உழைப்பை தரும் ஆண்டு, உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை தரும் ஆண்டு, எதிரிகள் இல்லாத ஆண்டு. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரும் ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு 100க்கு எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 90% போடணும். ஆனால் நான் 90% சொல்லலை, 85% தான் சொல்கிறேன். அதிகமான பர்சன்டேஜ் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்கான்னு கேட்டால் இந்த மகர ராசி நண்பர்கள் தான். 5ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவை கொடுத்தாரு. இந்த வருஷம் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கடன் உதவியை பெற்று சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். பூமி லாபம் ஏற்படுத்துவார். உங்களுக்கு வண்டி வாகனம், வீட்டில் நீங்கள் பெட் அனிமல்ஸ், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் என்னோடய நண்பர் ஒருத்தர், அவருக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறது, இத்தனை வருஷமாக 7 வருஷமாக உங்களுக்கு நெகட்டிவ் சொன்னேன் சார், இப்போ உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பசுமாடுகள் இப்பொழுது
100 இல்லை 1000 பெருகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதை விவசாயிகளும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சுப செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா 85லேருந்து 90% மகர ராசிக்கு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. 2வது பரிகாரம் பசுமாடு எங்கெல்லாம் இருக்கோ அதில் காராம் பசுமாடு இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் நார்த் இந்தியாவில் இருக்காங்க, அவங்க போனாங்கன்னா எப்படி ஒரு 1000 பசுமாடு 2000 பசுமாடு பார்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் எங்கெல்லாம் நாட்டு பசுமாடு இருக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உம்பளச்சேரி மாடுகள், புங்கனூர் குட்டை மாடுகள், செங்கல்பட்டு குட்டை மாடுகள், தஞ்சாவூர் குட்டை மாடுகள்னு இப்படி ஏகப்பட்ட குட்டை ரக மாடுகள் இருக்குது. அந்த மாடுகளை போஷிக்கிறதுக்கு, அதுவும் வெட்டுக்கு போகிற மாடுகளை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையில் உதவிகள் செய்யுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகங்களும் உங்களை தேடி வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டும், பெல் அடிக்கும். ஸோ அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஆண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சில மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்கும், ஆனால் உங்களுடைய வேலை விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற பதவி கிடைக்காது. இந்த வருஷம் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. இந்த வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பார், ஆனால் குரு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். 2-11 அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதி குரு. ஆனால் அந்த பாதகாதிபதி குரு தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதே பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கார் மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக தடுமாற்றங்களை விளக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வீட்டில் குழந்தை பிறப்பு நிறைய நடக்கும். ஒரு 2-3 குழந்தைகள் உங்கள் வீட்டில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமணமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடன் பிறந்தோருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் பிறந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை குழந்தை பாக்கியம் இருக்குது. அதுவும் மே மாதத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகள், உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்து சனி உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். கடன் கொடுத்தவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நெருக்குவாங்க. இந்த பணத்தை கொடு, அந்த பணத்தை கொடு, அன்னைக்கு வாங்கினில்ல அதுக்கு வட்டி கொடுக்கல, அந்த வட்டியை கொடு, இப்படி உங்களை நெருக்குவதன் மூலமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடக்கிற வரைக்கும் கடன் தப்பாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஜென்மசனி முடிஞ்சு 2ஆம் இடத்துக்கு சனி வரும்போது கடன் வாங்குறதே நிறுத்திடுவாங்க, என்னமோ யோகியம் மாதிரி. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. 2ஆம் இடத்துல சனி வரும்பொழுது கடன் வாங்கினா தப்பு கிடையாது, ஆனால் ஜென்ம சனி இருக்கும்போது கடன் வாங்கக்கூடாது, மாற்றி பண்ணுவாங்க. இதுதான் நம்ம மக்கள் பண்ணக்கூடிய குழப்பமான செயல்பாடு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ராசிநாதன் சனி, விரையாதிபதி சனி 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷம் குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சூக்ஷ்மெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். ஆனால் அங்கே போயிட்டு வாயை வச்சு சும்மா இருக்கணும். அங்கே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு தசமஸ்தானத்துக்கு மே மாதம் வரைக்கும் குரு பார்வை இருக்குது. தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மே மாதத்துக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால லாபங்கள் பெருகினாலும் அந்த லாபங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்காகவும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உண்டான செலவுகளாக இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு லாபத்தை தராது. உங்கள் மூத்த சகோதரர்களுடன் நீங்கள் கருத்து மோதல் ஏற்படுத்திப்பீங்க, ஆனால் அவர்கள் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் நீங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க.
தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தாயாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள், ஏன் உங்களுக்கே கூட வரலாம், ஆரோக்கிய சங்கடம் ஏற்படலாம். நீங்கள் ஒர்க்கிங் ஆளாக இருந்தால், ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஆரோக்கியத்தினால வீட்டில் படுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நர்வஸ் வீக்னஸ் இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்தின் மூலமாக குழந்தைகள் வீட்டில் புதுசாக பிறக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். எப்பெல்லாம் சங்கடம் வருதோ, சனி பகவான் கொடுக்குறாரோ அப்போ குடும்பத்தில் ஒரு குழந்தையும் சேர்த்து கொடுப்பாரு, வம்ச விருத்தியை ஏற்படுத்துவார். பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து கையை விட்டு போயிருக்கு அப்படின்னு நினச்சா அது கைக்கு தானாக வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள், அவர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதனால் அந்த சங்கடத்தை பெருசுபடுத்தாதீங்க. கணவன் மனைவி உறவில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை போயிடுத்தேன்னு கேட்கலாம். 2ஆம் இடத்துல சனி வந்துட்டார். வார்த்தையில் சனி, நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களை எதிரியாகத்தான் பார்க்க வைக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க, குழந்தைகள் உங்களை எதிரியாக பார்க்கும். அப்பாவா இப்படி பேசுறது, என்ன அப்பா இவர் அப்படிங்கும். உங்கள் ஆத்துக்காரிகிட்ட பேசுங்க, உங்கள் ஆத்துக்காரி சொல்லுவோம், இந்த ஆள் பேசுகிறதே சரி கிடையாது, இந்த ஆள் கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன்னு வீட்டுக்கு உங்கள் அவாத்துக்கு பிறந்தாத்துக்கு கிளம்பி போயிடுவா. நீங்கள் அப்படி இருக்கேன்னு பார்த்தா உங்கள் மனைவி அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பா. இப்போ உங்கள் மனைவி, அதாவது உங்கள் மனைவி கும்பராசியாக இருந்தால் நீங்கள் ஒழுங்காக இருப்பையில் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா. இதில் பார்த்தேன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் போனாலும் குடும்பம் பிரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஆனால் பூமி மூலமாக உங்களுக்கு லாபமும் வரும். எப்படி வரும்னா, அந்த பூமியை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இத்தனை நாளாக பூமியை விற்க முடியாமல் இருப்பீங்க. இப்போ விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கம்மியான பணம் வரும். அப்படியே பணம் வந்தாலும், விற்று பணம் வந்தாலும் கடன் அடைப்பீங்களே தவிர உங்களுக்கு வீட்டுக்கு பண தேவை பூர்த்தி ஆகாது. அதாவது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினிங்கிற மாதிரி கடன் அடைச்சிருப்பீங்க, ஆனால் வீட்டை விற்றுருப்பீங்க. உங்களுக்கு பணம் புழக்கம் குறைவாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் இருந்ததுன்னா இப்போ அந்த மன தைரியம் குன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மன தைரியம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதம் பயம் வரும். குழந்தைகளை பற்றிய பயம், வாழ்க்கை துணையை பற்றிய பயம், குடும்பத்தை பற்றிய பயம், உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 65 முதல் 75% தான் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. 70%, 70% தான், 75 கூட கிடையாது, 65 to 70% தான். அதிகமான சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிக்கு அடுத்ததாக, கன்னி ராசிக்கு அடுத்ததாக இந்த கும்பராசி இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிரார்த்தனை பரிகாரம் என்ன பண்ணினா நல்லது நடக்கும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த வருஷத்துக்கு முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி, வாக்தேவி. ராஜமாதங்கி வழிபாடு செய்யுங்கள். வாக்தேவியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வார்த்தைகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் விலகி குடும்பத்தில் பிரிவுகள் விலகிறதுக்கு அந்த வாக்தேவியை வழிபடுங்கள். வாக்தேவினா வேறு யாரும் இல்லை, சரஸ்வதி தேவி தான். சரஸ்வதியை வழிபட்டு வாருங்கள். ராஜமாதங்கி வழிபாடு மூலமாக உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல வார்த்தைகளை கொடுத்து, குடும்ப பிரிவை தடுப்பதற்குண்டான யோகத்தை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். ராஜமாதங்கி அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதே உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில், எதிர்காலத்தை பற்றிய பயத்தை மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமான பயத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷம் 2025 மே மாதம் வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் திருந்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளால் ஏற்பட்ட குடும்ப அவமானத்திற்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடன் கொடுத்தவங்கள்லாம் பிரச்சனையை தீர்ப்பாங்க. கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் சனியின் பார்வை விரயஸ்தானத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்ததுனால குடும்பத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள், அதாவது
நீங்கள் உங்கள் வீட்டில் எதை தொட்டாலும் செலவு. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பேனா இருக்குன்னா அந்த பேனாவை எடுத்தீங்கன்னா பேனா நிப்பு உடையும், பேனா இங்கு ஃபில்லர் உடையும், இங்கு ஊற்ற முடியாது, இங்கு ஊற்றினா அந்த கண்டெய்னர் லீக் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தது கடந்த 2024. இந்த 2025 செலவுகள் குறைகின்ற ஆண்டு. ஏன்னா பணம் ஏற்கனவே பணம் இல்லை, எங்கே பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளால் அவமானங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த வருஷம் மே மாதம் ராசியில் இருக்கிற ராகு 12ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. சனி உங்களுக்கு என்ன செலவை கொடுத்தாரோ அதே செலவை கொடுப்பாரு, அதே அவமானத்தை கொடுப்பாரு. எதிரிகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் இது எதிரிகள் வெளியில் இருக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கிற எதிரிகள் தான். அதனால் குடும்பத்தாரின் பேச்சு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் ஜாஸ்தி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வேலை வாய்ப்பு முயற்சியில் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் புதுசாக வேலை வாய்ப்பு தேடி உங்களுக்கு வேலை கிடைச்சி அந்த வேலையின் மூலமாக வருமானம் கேட்டால் உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் வருமானம் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பதவியில் இருக்கேன், நான் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறது பெரிய பதவிக்கு தான் போவேன்னா அது எதிர்பார்க்க முடியாது. யூ வில் பி டிமோட்டட். நீங்கள் ப்ரமோஷன் கிடைக்காது, டிமோஷன் தான் கிடைக்கும். பதவி இறங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இந்த வருஷத்தில் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர், அக்டோபர் 19 முதல் நவம்பர் 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உச்சஸ்தானத்தை அடைவார். அந்த சமயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளையும் திருத்துவீர்கள், உங்களையும் திருத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு கௌரவம் மீண்டும் தலைதூக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல் 6 மாதம் எதிர்பார்க்க முடியாது, பின் 6 மாதம்தான் பின்யோக ஜாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மீண்டும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் உங்கள் கணவன் மனைவி உங்கள் மனைவி மேலேயோ இல்லை கணவன் மேலேயோ சந்தேகத்தை கிளப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருந்துங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ங்கிறது உங்களுக்கு உத்தியோக பிராப்தியை ஏற்படுத்தும், வியாபாரத்தில் மேன்மையை ஏற்படுத்தும், சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குருவின் 9ஆம் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வீடு மனை பராமரிப்பு செலவுகள் அல்லது வீடு மாற்றம் போன்ற செலவுகளால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷ கடைசியில் குரு வக்ர கதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வராரு. அந்த பீரியடில் தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். ஸோ வருஷ கடைசியில் சொந்த வீடு வாங்குவீங்க. வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு வீடு மாற்றியே உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இந்த வருஷ ஆரம்பத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். புதுசாக முதலீடு துவக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் மே மாதத்துக்குள்ளார ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொந்தமாக தொழில் துவங்குறங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்கள்லாம் நன்மைகளை தரக்கூடிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதன் மூலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அதிகப்படியாக 75%
நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் 2வது இடத்துல செகண்ட் பொசிஷனில் இருக்கீங்க. நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ராசிகளை காட்டிலும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஜென்ம சனி பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இதற்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் நீங்கள் தினமும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, தினமும் நீங்கள் போகணும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். முன்னாடி சக்கரத்தாழ்வார், பின்னாடி அதே சன்னதியில் பின்பக்கம் நரசிம்மர் இருப்பார். இந்த இரு தெய்வங்களையும் தினமும் 12 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கள். இந்த வருஷம் முழுவதும் இதை செய்வதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற மனச்சுமைகளையும் போக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திட சக்கரத்தாழ்வார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்களை தற்காப்பு அரணாக இருந்து காப்பாற்றும். இதுவரை இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களை உங்கள் ராசிக்கு, தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே பொது பலன் மட்டும்தான். ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள், சொல்லப்பட்டுள்ள பலன்கள், நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது. இந்த 2025இல் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும். அதற்கு அந்த அம்பிகையின், அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம், அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும். அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.